வேண்டாம். மாற்றுவதற்காகவே இந்த கைதுகள் ஒரு சாதாரண நிலைகளில் கைது செய்திருக்கலாம். பயங்கரவாத சட்டம் தெரியும். வணக்கம் அவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முடுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு கலைஞர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ அவருடைய விடுதலை செய்யுமாறு அல்லது அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் இன்றைக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்க. உண்மையில் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி காணொலியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்படியே முன்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் போராட்டக்காரர்களாக ஒன்று திரண்டுக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, சில பதாகைகள் போடப்பட்டிருக்குது. பாடல் வரிகளுக்கு விளங்கா, அரச பயங்கரவாதத்தை உடனே நிறுத்து, விடுதலை செய், மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம், சங்கீதனை விடுதலை செய், பிடிஏயை ரத்து செய் என்றவாறு பதாகைகள் போடப்பட்டிருக்குது. அப்படி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்கள் வழிகளை பாடுவது அழுதுவதும் குற்றமா என்ற ஒரு போர்டு போடப்பட்டிருக்குது. கலைக்கு ஏண்டா சிறை, கலைஞர்களை ஒடுக்கவா, பிடிஏ, அநீதியான கைதே, அடக்குமுறை சட்டமே வெளியேறு, பாடலுக்கு சிறையா, அரச பயங்கரவாதத்தால் பயங்கரவாதத்தை தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தாயக கலைஞரை விடுவிக்க கோரும் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம், குரல் வலையின் விலங்குடைக்க அணிதிரள்வோம் என்ற பதாகைகள் போடப்பட்டிருக்குது. தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் வார்த்தைகளுக்கு விலங்கு பூட்டி, தமிழரின் வாயடைக்க பார்க்காதே, உடைப்போம் உடைப்போம், குரல் வலையின் என்ற போட்டுக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் கருத்து சுதந்திரத்துக்கு பயங்கரவாதத்தை கருத்து சுதந்திரத்துக்கு பயங்கரவாத முத்திரை குட்டாது, கருத்து சுதந்திரத்துக்கு பயங்கரவாத முத்திரை குட்டாது, கருத்து சுதந்திரத்துக்கு கருத்து சுதந்திரத்துக்கு கருத்து சுதந்திரத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சியில் இருக்க முக்கியமான அமைப்புகள் மற்றும் இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸார் 2 பேர் வந்து நிற்கிறாங்க. குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் போராட்டத்தை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போலீஸார் வந்து கொண்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட சங்கீதனை விடுதலை செய் என்ற கோஷத்தை எழுப்பியவாறு இந்த இடத்துல போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியவாறு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். போராட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான மக்கள் இந்த இடத்துல திரண்டு வரதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் உரிமை குரல் எழுப்பும் அதிக அளவிலான இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கிறதை பார்க்கலாம்.
சர்வதேசமே நீதி வேண்டு என்றவாறு கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். முன்னால் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களும் மக்களாக சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படி முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள், விவசாய திணைகளை ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த இடத்துல இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி வர்த்தக சங்க தலைவர், செயலாளர் அவர்களும் இணைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் இந்த இடத்துல அதிக அளவிலான வாகன நெரிசலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் போலீஸார் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அனுர அரசு அடக்குமுறையை நிறுத்து, கலைஞர்களின் குரவலையை நெரிக்காதே. அனுர அரசு சொல்லிசை பாடகர் குற்றவாளியா, கிளிநொச்சி கலைஞனை உடனே விடுதலை செய். Let the rule of the law be equal and repeal the terrorism provisions. Act immediately. சிங்களத்தை போட்டிருக்காங்க, தெரியாது. அனுர அரசு சர்வதேச மனித உரிமை பிரகடனங்களை மதிக்க கற்றுக்கொள். கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் பிடிஐ உடனே நீக்கு என்றவாறு. அனுர அரசு பாடினால் சிறையா, பேசினால் கைதா, எதேச்சதிகாரம் கைதுகளை உடனே நிறுத்து. ஓகே போன்ற பதாகைகள் ஏந்தியவாறு இளைஞர்களிலிருந்து எல்லாரும் இந்த இடத்துல கூடி நின்று இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் அண்ணன். வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். என்னென்றா, எமது அரசியல் போட்டிக்காக, இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் சதுரங்க நாடகத்துக்காக எமது இனம் இரியாகி கொண்டிருக்கின்றது. ஒரு பாடலை பாடியதற்காக இன்று எமது இளைஞர்களை அரசு கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்களை உள்ளே போட்டுள்ளார்கள். தயவு செய்து அனுர அரசாங்கமே, எமது மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த அரசியலுக்கு வந்த அரசாங்கம், ஆட்சி அமைத்த அரசாங்கம் இன்று எமது மக்களை பாதுகாக்க தவறுகிறது. ஒரு பாடலுக்காக ஒரு இளைஞனை கைது செய்வது எந்த முறையில் நியாயம்? உண்மையிலேயே கைது செய்ய வேண்டுமானால் பல அரசியல்வாதிகள் மேடைகளில் விடுதலை புலிகளை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். அந்த அரசியல்வாதிகளை கைது செய்ய வேண்டும். ஒரு பாடலை பாடியதற்காக எமது குரல் வழியை நெறித்து, எமது தொண்டியை நெறித்து, எமது இனத்தை அடக்கி ஒடுக்கி ஆள நினைக்கின்ற இந்த இனவாத அரசாங்கம் எமக்கு வேண்டாம். அரசே, இந்த இனவாதத்திலிருந்து எமது விடுதலை செய். சர்வதேசமே, எங்களுக்கு அங்கீகரி. எமது நிலைமையை, எமது தேசத்தை, எமது நாட்டை நாம் ஆள வேண்டும். எமது மக்கள்
எமது சுதந்திரத்தோடு எமது தாயகத்தோடு எமது சுய உரிமையோடு வாழ எமக்கு வழிகாட்டுவீர்கள். ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தை இந்த சங்கீதன் என்பவரை விடுதலை செய்வதற்காக இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அரசாங்கமே, நாங்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள், எங்கள் மக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கானது. ஆகவே ஒரு பாடலுக்காக, ஒரு துள்ளிசை பாடலுக்காக எமது இளைஞர்களை கைது செய்து உள்ளே வைப்பது நியாயமில்லை. ஆகவே அரசாங்கமே பொறுப்புடன் எமது மக்கள் உங்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களை காப்பாற்ற முன்வருமாறு வேண்டுகிறேன். போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸாரும் வந்து குவிக்கப்பட்டிருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போராட்டம் உங்கள் கடமையாக போய் கொண்டிருக்குது. இந்த இடத்துல அண்ணா வணக்கம். அண்ணன் வணக்கம். இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த போராட்டத்தினுடைய பிரதான நோக்கத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கு வந்து வடகிழக்கில் வந்து இலங்கையில் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து மிக ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்னா ஒரு சில நாட்களுக்கு முதல் கூட வந்து ரப் பாடகராக அந்த சங்கீத அவர்களுடைய பாடல் வந்து அந்த விடுதலை போராட்டத்தை உருவாக்கம் செய்யப்படுது என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இது வந்து தமிழ் மக்களுக்கு காலங்காலமாக விதிக்கப்பட்டிருக்கிற இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக வந்து இலங்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். வடகிழக்கில் வாழுகிற தமிழ் மக்களுக்கான சுதந்திரத்தை வந்து உறுதிப்படுத்த வேண்டும். தொடர்ந்து வந்து காலவரை என்று வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நடைமுறையில் வச்சிருப்பதன் காரணமாக மீண்டும் எமது மக்கள் ஒரு அச்ச நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகையால் தான் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பொது அமைப்புகள், பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் வந்து இந்த விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து இந்த கிளிநொச்சி மண்ணில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு ஒரு நல்லாட்சியாக காணப்படுகின்ற இந்த இலங்கை அரசியல வந்து தற்போது இருக்கின்ற இந்த அனுரா அரசாங்கம் வந்து நல்லிணக்க சமிக்கைகளை வந்து வெளிப்படுத்த வேண்டும். அதை வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நீக்குவதாக கூறிக்கொண்டு வந்த அரசாங்கம் இன்று வரையும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நடைமுறையில் வச்சிருக்கு. அப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து ஒட்டுமொத்தமாக நீக்கி வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை முறையை வந்து அமைச்சு கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நீக்கி இதுக்கு வந்து இந்த மக்களுக்கான ஒரு விடுதலையை கொடுக்கணுன்றதான் இன்றைக்கு இங்கே இருக்கிற இந்த போராட்டமாக இருக்கிறது. வெகு விரைவில் வந்து இந்த ஜனாதிபதி இதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து மக்களுக்கான ஒரு இயல்பு வாழ்வை தோற்கி கொண்டு வந்து கேட்டுக்கொள்ளும். பார்த்தோம் சொன்னால் இந்த இடத்துல கஜேந்திரகுமார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ணர் வணக்கம். அண்ணன் வணக்கம். போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ இது வந்து சங்கீதன் வந்து பயங்கர சட்டத்தில் கைது செய்து இப்போ நீதிமன்றத்துக்குள்ளே இருக்கிறதால இப்போ எந்த எல்லைக்குள்ளே இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தப்பட்டுள்ள சங்கீதன் கிளிநொச்சி மாவட்ட மண்ணின் சொத்து. அவர் ஒரு இளைஞன், அவர் ஒரு கலைஞன். அவரை வந்து இலங்கை அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளது. அவர் ஒரு எழுச்சி பாடலுடைய தான் பாடியிருக்கிறார். அவர் வந்து பிரபாகரனை உச்சரித்து பாடவில்லை, பிரபாகரனுடைய பெயரை உச்சரிக்கவில்லை. அவர் ஒரு விடுதலை புலிகளால் இயற்றப்பட்ட பாடல்களை அவர் பாடவில்லை. அவர் அவர் தன்னிச்சையாக அவருடைய குரலில் அவருடைய எழுச்சி பாடலை பாடியிருக்கின்றார். இது வந்து பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ததை எதிர்த்து தான் நமக்கு தெரியும். அனுர அரசாங்கம் கூட தங்களுடைய ஓட்டு பலங்களுக்காக வடக்கில் வந்து தலைவருடைய பாடல்கள், தலைவருடைய போற்றி, தலைவருடைய வேலுப்பிள்ளை அவர்களை போற்றி, பாரதி அவர்களுடைய பெயரை உச்சரித்து வாக்குகளை பெற்று இவர்கள் செய்தார்கள். இவர்கள் வடக்கில் வந்து பிரபாகரனை பேசித்தான், அவர்களுடைய பெயர்களை உச்சரிக்காட்டி எங்களுடைய தலைவனை பேசித்தான் இவர்கள் வந்து வாக்குகளை வடக்கில் பெற்றுக்கொண்டார்கள். அந்த அரசாங்கம் இவ்வாறு கைது செய்தது என்பது இந்த ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கைதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை வந்து சாதாரண வகையில் கைது செய்து அவரை விடுதலை செய்ய வேண்டும், அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். உண்மையாகவே அவருடைய தாயார் வந்து ஒரு கணவனை இழந்த பெண். அந்த பெண்ணுக்கு இவ்வாறு ஒரு நடந்திருப்பது இது மிகவும் இந்த இளைஞர்களை குறிவைத்து, குறிப்பாக தமிழ் இளைஞர்களை குறிவைத்து இவ்வாறான கைதுகள் இடம்பெறுகிறதா என்ற கேள்வி எங்களுடைய தமிழ் மக்கள் நெஞ்சங்கள் எழுந்துள்ளது. ஆகவே இவர்கள் உடனடியாக இவரை விடுதலை செய்ய வேண்டும். இவர் ஒரு பெரிய பாரிய குற்றம் செய்யவில்லை, இதுதான் மிக முக்கியம். அவர் வந்து விடுதலை புலிகளை பாடவில்லை, பிரபாகரனுடைய பெயரையும் உச்சரிக்கவில்லை. ஆகவே அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல போராட்டக்காரர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதன் அவர்கள் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கார், நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய போராட்டம் எந்த எல்லைக்குள்ளே இதை ஒழுங்குபடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கட எந்த எல்லைக்குள்ள இல்லை, தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இது எல்லா மாவட்டத்திலும் நடக்கும். இது தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, சிங்கள மக்களுக்கும் வரும், முஸ்லீம் மக்களுக்கும் வரும். ஏனென்றால் அனுரா அரசின் அலை வந்து இப்போ படுத்து கொண்டு போகுது.
அந்த அரசை நிமித்துவதற்காக தமிழ் மக்களுடைய கைதுகளை பண்ணி சிங்கள மக்களை திசை மாற்றுவதற்காகவே இந்த கைதுகளுக்கெல்லாம் பயந்து நாங்கள் குரல் கொடுக்காமல் இருக்க இயலாது. விடுதலை புலிகள் பாட்டு பாடாமல் இருக்காது. இது எங்கள் அரசு. எங்களுக்கு எந்த தலைவர் வந்தாலும் தேசிய தலைவர் பிரபாகரன் தான் எங்களுடைய தலைவர். ஆகவே எங்களை எழுச்சி பாடல்களையோ எங்களை எழுச்சி நாதங்கள், கீதங்கள், சங்கீதங்கள் ஒன்றையுமே இவர்கள் நிறுத்த முடியாது. இங்கே நிறுத்தலாம், சர்வதேசத்தில் நிறுத்த முடியாது. நாங்கள் இந்த சிங்கள அரசிடமிருந்து நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே சர்வதேசத்திடமிருந்தால் நாங்கள் நீதி கேட்கிறோம். சர்வதேசம் கட்டாயம் எங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். அயல் நாடான இந்தியா வடக்கு கிழக்கு 1987 ஆண்டு இணைந்த ஒரு வடக்கு கிழக்கு போலீஸ் அதிகாரியும் காணி அதிகாரத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறோம். அதை எங்களுக்கு பெற்றுத் தருவார்கள் சர்வதேசம் என்று நம்பி இருக்கிறோம். அனுரா ஐயாட இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் நேரம் இந்த தமிழ் மக்கள் இருக்காங்க, சாரி ஜனாதிபதி கன பேர் இருக்காங்க. அவர் தலைவர் மாறி அவர் விடுதலை புலிகளை பாட்டு போட விட்டுட்டார். தூய்மையில் விடுதலை செய்ய போறார். பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி 7 பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாக்கு போட்ட எங்களை கேவலமான தமிழ் மக்களுக்கான பதிவு இப்ப விளங்குதா? நல்லமா இது நல்லமா நல்லமா? ஓகே, நன்றி அண்ணா, நன்றி. ஓகே, தொடர்ந்து பார்த்தேன்னு சொன்னால் இங்கால போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதா இருக்கும். விடுதலை செய் என்ற வணக்கம் அண்ணன். வணக்கம். இன்றைய போராட்டம் தொடர்பாக உங்களுடைய இன்றைய போராட்டம் பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது மிக மோசமாக தமிழர்களை அடக்குகின்ற ஒரு விடயம். காலங்காலமாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை வச்சு தான் ஒவ்வொரு அரசுகளும் வந்து தமிழர்களை அடிப்பணிய வைக்கின்றது அல்லது மிரட்டி தமிழர்களுடைய உரிமை போராட்டங்களையும் அவர்கள் நீதிக்காக போராடுவதையும் அடக்கி வச்சுக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு கலைஞரை கைது செய்திருக்கிறது. கிளிநொச்சியிலே ஒரு 24 வயது நிரம்பிய இளைஞன் சங்கீதன் கலைத்துறை மூலம் தன்னுடைய விடயங்களை வெளியில் கொண்டு வந்தவர். கலைத்துறை மூலம் விடுதலை பயணத்தை வெளியில் கொண்டு வந்தவர். அந்த விடுதலை வீட்டுகளை பரப்பி விடுவார் என்ற அச்சத்திலே இந்த அனுர அரசு உண்மையிலே தமிழ் மக்களுடைய மனங்களில் இடம் பிடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பயங்கரவாத தடுத்து எடுக்க வேண்டும். அல்லது உண்மையான ஒரு அரசு தான் காட்ட வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு தமிழ் மக்களை அடக்குகின்ற விடயங்களில் இருந்து வெளியில் வர வேண்டும். மற்ற அரசுகளை குற்றம் சாட்டி மற்ற அரசுகளை சொல்லித்தான் ஆட்சி விட வருகிறது. குறிப்பாக இந்த அரசுக்கு தமிழ் மக்கள் வாக்களிச்சுக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய வாக்கு பிச்சை எடுத்து குறிப்பாக இந்த போராட்டத்தையும் தலைவரையும் தேசியத்தையும் சொல்லித்தான் இந்த அனுர அரசு இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பன்னியில் இருக்கிற என்பிபியுடைய முதுகெலும்பில்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த ஆட்சிக்கு வருகிறார்கள். தேசியம் சார்ந்து தாங்களும் தேசியம் கலைக்கிறோம், அனுர வேறு தாங்கள் வேறு அல்ல என்று சொல்லித்தான் ஆட்சி வருகிறார்கள். அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடல் இயற்றினார்கள். அந்த பாடலிலே தேசிய தலைவருடைய அம்மாவுடைய பெயரிலே துறைமுகம் அமைப்பதாகவும் எங்களுடைய தமிழக தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பெயரில் அவர்களுடைய உருவச்சிலே வெண்கலச்சிலே திறந்து வைப்பதாகவும் தங்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் வந்தால் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கீழே இருக்கிற மாவீரர் துயிலும் இல்லங்களை பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று சொல்லி பொய் வாக்குறுதிகளை கேட்டுதான் வாக்கு பிச்சை எடுத்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கலைஞன் தன்னுடைய கலைத்துறை சார்ந்த விடயங்களில் சமூக வலைதளங்களில் தேசியம் சார்ந்த விடயங்களில் அவன் இந்த விடயங்கள் வெளியே கொண்டதுக்காக இன்றைக்கு பிடி என்ற பெயரில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் கைது செய்து விளக்கமறியலில் வைத்திருக்கிறார்கள். இந்த தேசியம் சார்ந்த விடயங்களை அனுரா இன்னும் பயப்படுறார். இன்றைக்கு இந்த கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் சொல்லுகின்றோம். இவர் இன்றைக்கு இந்த தேசியம் சார்ந்த விடயங்கள் இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 ஆண்டுகள் நாங்கள் கடக்கிறோம் சொன்னால் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் எதுவும் தீர்த்து வைக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த மக்களுடைய மனங்களில் கூட அனுராவாக இடம் பிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னேன். ஓகே, தங்களுடைய ஆக்ரோஷமான கருத்துக்களை வந்து சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம். இப்போ நாங்கள் இந்த வெகுஜன போராட்டம் அதாவது வந்து இந்த தற்போது வந்து பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறையில் வச்சுக்கொண்டு கைதுகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த கைதுகள் மூலம் வந்து பலருக்கு விடுதலை கிடைக்கல. அதை ஆட்சேபித்து அதுக்கு எதிராக வந்து ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெறுது. நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பல அரசியல் பிரமுகர்களும் கட்சி தலைவர்களும் இருக்கிற இந்த வகையில் வந்து புனித பூமியினுடைய கட்சி தலைவர் ஜேம்ஸ் அவர்கள் நிற்கிறார். அவர்கிட்ட இந்த விடயம் சம்பந்தமாக கேட்டறிப்போம். வணக்கம் அண்ணா. இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழ் மக்களுக்கு குறவழியை நெரிக்கிற ஒரு சம்பவமாக நடந்துட்டு இருக்கு. இன்றைய தற்போதைய சம்பவம் வந்து சங்கீதண்ட இளம் வாலிபன் வந்து அவர் எந்த ஒரு ஆயுத ரீதியோ எந்த ஒரு பயங்கரவாத சட்டத்துக்கு மீறப்போ அவர் நடக்கல. அவர் வந்து எழுச்சி பாடலை வந்து தன் கவிதை மூலம் வெளிப்படுத்தினது. அதுக்கு வந்து அவரை வந்து கைது செய்து அவரை பயங்கரவாத தடை திட்டத்தின் கீழ் கைது செய்து அடைக்கிறன்றது அது ஒரு உண்மையில தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இருந்த போதிலும் இந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கங்கள் கூட தேர்தல் காலங்களில் வந்து விடுதலை புலிகளின் எழுச்சி பாடல்களை வந்து முன்னிலையில் ஒளிரவிட்டு தான் அவை இந்த ஆட்சியில் வந்து ஆட்சி பண்ண வருனவை. அதே நேரத்தில் அரச தரப்பில் உள்ள அமைச்சர் மட்டத்தில் உள்ள அமைச்சர்களும் வந்து விடுதலை புலிகளை வந்து பாராட்டுற சம்பவங்கள் சில சம்பவ இடங்களில் நடந்திருக்கு. அண்மையில் கூட ஜனாதிபதி கூட அண்மையில் ஒரு சிங்கள மக்களை சந்தித்த ஒரு நேரத்தில் வந்து அவர் சொல்கிறார் வந்து ஒரு கொழும்பில் வந்து செருப்பு தைச்சு இருந்த ஒரு தமிழரை வந்து
சிங்களவர் இழுத்து கொண்டு போய் நெருப்பு கிடங்குகளை தள்ளிவிட்டதாகவும் மற்றது யாழ் மாவட்ட நூலகம் எரித்தது தொடர்பாக அது பிழையண்டும் மற்றது பிரபாகரன் வந்து குண்டு வைக்கிறது தானா வைக்கல அது குண்டு வைக்க வச்சதுன்னு சொல்லி போராட்டத்தை மேற்கொள்கிறோம். இவரை ஒரு சாதாரண நிலைகளில் கைது செய்திருக்கலாம். இவரை வந்து பயங்கரவாத சட்டம் இன்றைக்கு உங்களுக்கு வணக்கம் அக்கா. வணக்கம். இன்றைக்கி மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து பார்வை. கிளிநொச்சி மாவட்ட இளைஞன் சொல்லிசை பாடகன் சங்கீதனை தமிழ் பாடல்கள் பாடியமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற விடயத்தை அறிய முடிகின்றது. அதற்காக அவருடன் விடுதலை கோரி நாங்கள் இந்த மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். உண்மையிலேயே தமிழ் இளைஞர்கள் காரணமின்றி கைது செய்யப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அனுர அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இப்படியான இளைஞர்களை கைது செய்வதால் தமிழ் இனத்துக்கிடையே தமிழ் மக்களுக்கிடையே ஒரு குழப்ப நிலையை உண்டு பண்ணுகின்றது. தமிழர்களின் பாரம்பரிய பாடல்களை தமிழர்களின் இருப்புக்காக பாடப்பட்ட பாடல்களை உச்சரிப்பது அது தப்பில்லை, தவறு இல்லை. ஆனால் கடந்த கால அரசுகள் அமைச்சர்கள் கூட தங்களுடைய பிரச்சார மேடைகளிலே கதைச்சிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் பிரபாகரனுக்கு சிலை வைப்போம், சிலை கட்டுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து சாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாயின் ஏன் இந்த இளைஞன் தமிழ் பாடல்களை பாடியமைக்காக கைது செய்ய வேண்டும்? ஏன் இந்த இளைஞன் கைது செய்யப்பட வேண்டும்? தமிழ் பாடல்களை பாடியமைக்காக இன்றைக்கு அனுர அரசிலே அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் கூட யாழ் மாவட்டத்திலே எமது தலைவருக்கு சிலை வைப்போம் என்று கதைத்திருக்கின்றார்கள். அதாவது சந்திரசேகர் கதைத்திருக்கின்றார், அமைச்சர் சந்திரசேகர் மேடையிலே கதைத்திருக்கின்றார். அப்போ அவர்களெல்லாம் சந்தோஷமாக இந்த மண்ணிலே நடமாடி தங்களுடைய வாக்கு வங்கிகளை வேண்டுகின்றார்கள். சாதாரண ஒரு இளம் வயது இளைஞன், அவனுடைய பிறந்த நாள் நேற்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை, அந்த பிறந்த நாளை கூட 24வது அகவையை கூட சிறையில் தான் அனுபவிக்கின்றார். இந்த இளைஞன் கைது செய்யப்படுவது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். நான் பொன்னாலையூர் கண்ணதாசன், பூநகரி பிரதேச உறுப்பினர். நான் ஒரு எழுத்தாளர், ஒரு பாடல ஆசிரியர் என்ற வகையில் இந்த கிளிநொச்சியிலே பல படைப்புகளை வெளியிட்டிருக்கிறேன். இப்போது தற்காலத்திலே 79ஆம் ஆண்டு தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம், 82ஆம் ஆண்டு நிரந்தரமாக்கப்பட்ட அந்த தடை சட்டம் ஒரு 22 வயது இளங்கலைஞனை பயங்கரவாத தடை சட்டத்தில் இன்று கைது செய்திருக்கின்றது. அந்த பாடலை நான் கேட்ட பொறுத்தவரையில் அந்த பாடலிலே இவர்கள் கூறுவது போல் புலிகளை மீள உருவாக்கும் ஒரு வரிகள் அங்கு இடம்பெற்றதாக நான் அறியவில்லை. நான் ஒரு பாடலாளர் என்ற வரிகள் அந்த பாடலை தெளிவாக ஆராய்ந்தேன். அந்த பாடலில் கூறப்பட்ட விடயமானது எங்கள் இனம் காலங்காலமாக அனுபவித்த துன்பங்கள், அதால் ஏற்படுகின்ற வடுக்களின் வலிகளையே அந்த பாடல் உரைக்கின்றது. அந்த பாடல் மீண்டும் புலிகளை உருவாக்கும், புலிகளை மீளச் செய்யப்படும் என்று இலங்கை அரசாங்கம் கருதி பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்திருக்கின்றது. ஆனால் இந்த மண்ணிலே இந்த யுத்தத்தாலே ஏற்பட்ட வடுக்கள், இந்த யுத்தத்தின் வலிகளை சுமக்கின்ற மக்கள், இந்த யுத்தத்தாலே அங்கங்களை இழந்த பல மக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நினைவுகளே போதும் இந்த யுத்தத்தின் வடுக்களை இந்த மக்கள் மனதிலே பதிய வைப்பதற்கு. இன்று ஒரு 22 வயது ஒரு இளங்கலைஞனுக்கு இந்த மண்ணின் வலி புரிந்திருக்கின்ற என்றால் அந்த யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்களின் அடையாளங்களின் தொன்று தொட்டு அவர்களால் உரைக்கப்படுகின்ற அந்த வலிகளின் வேதனைகளின் செயல்பாட்டிலேயே அந்த இளைஞன் அதில் ஈர்க்கப்பட்டிருக்கின்றான் என்று நினைக்கின்றேன். ஆனால் நாங்கள் ஒரு தவறை செய்கின்றோம். ஒரு இயக்கப்பாட்டை பாடியிருக்கின்றார், ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான பாடலை பாடியிருக்கின்றார். இயக்கப்பாட்டை படித்ததால் இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். நாங்களே அந்த பாடலை ஒரு தவறான பாடலாக பல மீடியாக்கள் சித்தரித்து கொண்டிருப்பது எனக்கு மனவேதனை அளிக்கின்றது. அப்படி அல்ல, அந்த பாடல் கூறுவது இந்த இனத்துக்கு ஏற்பட்ட வலிகளை மட்டும்தான். வலிகளை கூறுவதற்கு கூட தமிழினத்திற்கு உரிமை இல்லை என்று இன்று தான் பெரும் சாதனை படைக்கும் அரசாங்கமாக கூறிக்கொண்டிருக்கும் அருண் அரசாங்கம் தானும் ஒரு சிங்கள ஆட்சியாளர் தான். தமிழினம் என்றால் இந்த மண்ணிலே நசுக்கப்பட்ட இனமாக வாழ வேண்டும் என்பதை மீண்டும் கட்டியங்கூறி நிற்பதாகவே நான் கருதுகின்றேன். நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். இன்றைய போராட்டம் சங்கீத விடுதலைக்காக எல்லாரும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் நிச்சயமாக தற்போது நீதிமன்றத்துக்குள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதால எந்த வட்டத்துக்குள்ள இருந்து இந்த போராட்டத்தை மேற்கொள்ளும்? நாங்கள் நீதிமன்றத்திற்கு எதிராகவோ அல்லது இலங்கை சட்டத்துக்கு எதிராகவோ நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்யவில்லை. மனிதாபியமான ரீதியில் அவருடைய வளர்ந்து வரும் ஒரு கலைஞர் அவருடைய அந்த சொற்பிரயோகங்கள் அவரை இவ்வாறு ஒரு பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் மாட்டியிருக்கின்றது என்பதை நினைத்து நாங்கள் ஐயப்படுவதோடு எங்களுடைய வருங்கால சமுதாயம் இவ்வாறு அவர்களுடைய திறமைகள் மழுங்கடிக்கப் போவதற்கான ஒரு முதல்கட்ட நடவடிக்கையாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். நாங்கள் மனிதாபிமான ரீதியில் அந்த தாயின் வேதனை எனக்கு தெரியும். என்னுடைய மகள் பயங்கரவாத தடை சட்டத்தில் 17 மாதங்கள் அடைக்கப்பட்டிருந்தார். எனவே நாங்கள் அனைவரும் இங்கே நாங்கள் ஒன்று சேர்ந்து நிற்பதற்கான காரணம் மனிதாபிமான அடிப்படையில் சட்டத்தின் ஊடாக அந்த இளைஞனை விடுதலை செய்யுங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் அரசுக்கு வைத்திருக்கின்றோம்.
அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். ஓகே, இன்றைக்கி ஒரு இளைஞன் கிளிநொச்சியில் இருக்க ஒரு இளைஞனுடைய கைது தொடர்பாக எல்லாரும் வீதிக்கு இறங்கி இருக்கிறீங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து? என்னென்னு சொன்னால் சங்கீதன் வந்து எங்களோட மாவட்டத்தின் ஒரு இசைக்குயில். அவர் வந்து தன்னை குரலை தான் இந்த உலகத்தை ஒழிக்க விட்டார் ஒழிய பயங்கரவாத தடுத்திட்டம் சொல்லி இந்த நாட்டின் அரசு சொல்லுது. பயங்கரவாதம் எங்கே இருக்குது? பயங்கரவாதம் தான் இல்லாமல் போயிட்டுது. மற்றது இந்த நாட்டில் ஜனாதிபதி வரைக்கும் என்ன சொல்றார்? பயங்கரவாத தடைச்சட்டத்தை இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்லி. அப்படி ஆக்கினது பிறகு திருப்பி பயங்கரவாத தடைச்சட்டம்ன்றத இந்த அரசாங்கம் தான் உருவாக்குதலையே. பயங்கரவாத தடைச்சட்டம்ன்றது எதுவுமே இல்லை. சங்கீதனுக்கு நீதி வேண்டும், சங்கீதனை விடுதலை செய்யணும். இந்த சங்கீதனை விடுதலை செய்யலைன்னா இதே போல பல சங்கீதங்கள் அடக்கப்படுவினம் என்று சொல்றதுக்காக இந்த வீதியில் இறங்கி இந்த போராட்டத்தை தாய்மார்களாகிய நாங்கள் செய்யறோம். தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்க, பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஈடுபடுத்துறது. ஒரு அண்ணன் இருக்காரு. அண்ணன் வணக்கம். வணக்கம். ஒரு இளைஞருடைய கைதுக்காக இன்றைக்கு எல்லாரும் வீதிக்கு இருக்காங்க. ஜனநாயக ரீதியாக தன்னுடைய கலைத்திறமைகளை வெளிப்படுத்திய கிளிநொச்சி இளைஞன் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதற்கான காரணம் புதிய அமைப்புகளை உருவாக்குவதற்கும் விடுதலை புலிகளை மீள் உருவாக்குவதற்கும் முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் போலீசார். ஆனால் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வல்வெட்டித்துறையிலே பொதுக்கூட்டத்துக்கு வருகின்ற போது அங்கே ஒலித்த பாடல் விடுதலை புலிகளுடைய பாடல். அவ்வாறு ஜனாதிபதி வருகின்ற போது மாத்திரம் விடுதலை புலிகளுடைய சாடுகின்ற அவர்களை சார்ந்த பாடல் ஒலிக்க முடியும் என்றால் ஏன் சங்கீதன் பாடியது தவறு என்று கூறுகிறீர்கள்? சங்கீதன் பாடியது தவறென்றால் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அந்த பாடல் ஒலிக்கப்பட்டதும் தவறுதான். ஆகவே நீங்கள் ஜனாதிபதியையும் கைது செய்யத்தானே வேண்டும். அண்மையிலே ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஒரு மதகுருவை நீங்கள் விடுதலை செய்திருக்கிறீர்கள். அவரை தண்டிக்கவில்லை. ஆனால் தன்னுடைய கலை இலக்கியங்களை வெளிப்படுத்துகிற வளர்ந்து வருகிற கலைஞனை, கிளிநொச்சியின் இளைஞனை கைது செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இலங்கைக்கு பொருத்தமற்றது பயங்கரவாத தடை சட்டம். தொடர்ந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன நெரிசலாக இருக்கிறதால போலீஸார் இந்த இடத்துல வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வளமையாக இந்த பாதையில் அறவாசியிடம் வந்து போராட்டக்காரருக்கு ஒதுக்கினப்படி தான் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான இளைஞர்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம். சங்கீதனுடைய விடுதலைக்காக எல்லாரும் பாதைக்கு இறங்கியிருக்கிறீங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இளைஞர்களை பாடலுக்காக கைது செய்துள்ள இதால் இளைஞர்கள் எல்லாரும் போராட்டத்தில் மேற்கொண்டிருக்கார். சங்கீதனை விடுதலை செய்ய வேண்டும். பாடல் பாடியதுக்கு பயங்கரவாத சட்டமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலன் சுவாமிகள் அவர் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். இன்னைக்கு ஒரு கிளிநொச்சியில் இருக்க ஒரு இளைஞருக்காக எல்லாரும் வீதிக்கு இறங்கி இருக்கிறாங்க. இந்த போராட்டம் தொடர்பாக உங்களோட கருத்து? இது ஒரு நிச்சயமாக மக்கள் எழுச்சி பெற வேண்டிய போராட்டம். எங்களுக்கு எதிராக 2009 இனப்படுகொலை உச்சமாக நடந்தேறியது. அதற்கு பின்னராக இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதின் ஒரு கட்டம்தான் இந்த இன அழிப்பு. சங்கீதன் ஒரு இசைக்கலைஞராக அவரை பிடித்து உள்ளே போட்டிருப்பது, பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்திருப்பது என்பது பண்பாட்டு இன அழிப்பு. ஆகவே இதுவை நிறுத்தப்பட வேண்டும். உள்நாட்டு பொறிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உள்நாட்டிலே 1956 இருந்து நாங்கள் இந்த இனப்படுகொலையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. சர்வதேச நீதிமன்றத்திற்கு எங்களுடைய இனப்படுகொலை தீர்வுக்கு வர வேண்டும். சர்வதேச நீதிமன்றம் மூலமாக இந்த பிரச்சனை சர்வதேசத்துக்கு எடுக்க செல்லப்பட வேண்டும். மக்களின் குரல், ஈழத்தமிழர்களின் குரல் சர்வதேசத்திற்கு ஒலிக்க வேண்டும். சங்கீதத்துக்கான தீர்வு மட்டுமல்ல, அனைவருக்குமான தீர்வு, ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு இங்கே கிடைக்க வேண்டும். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. போராட்டம் நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீதிக்கு இறங்கிட்டாங்க. வீதியில் பாருங்கள், பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைவாசி பகுதி வந்து இப்போ போராட்டக்காரர்களால் இந்த இடத்துல சூழப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.